அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்எஸ்கே சார்பான கல்வி வடிவ நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலயமா நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதிலுடைய பதிவு தான் இது. அதில் முதலாவது அரஃபத் ரஹ்மான், ஆதர் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல், மதுரை. அரஃபத், நீங்கள் பயோமேக்ஸ் ஸ்கூல் எடுத்துக்கிறதா சொன்னீங்க. விருப்பமான படிப்பு பிஇசிஎஸ், இல்லைனா பிடெக் ஐடி, இல்லைனா பிடெக் ஏஐடிஎஸ்ன்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜஸில் உள்ளே வரும். ஸோ வழக்கம் போல் இன்ஜினியரிங்கில் நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எழுதியிருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நல்ல காலேஜில் ஃபீஸ் கம்மியாக போகலாம். ஸோ நீங்கள் எழுதுனீங்களா எனக்கு தெரியல. எழுதிருந்தீங்கன்னா எழுதலாம். எழுதலை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கொண்டு தான் போயாகணும். பிகாஸ் நம்ம மார்க் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு கவுன்சிலிங்கில் நமக்கு இந்த கான்செப்ட்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த 3ல் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டாக இருக்கிற ஏஐடிஎஸ் தாராளமாக பண்ணலாம். பட் அதுக்கான ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்கிறத செக் பண்ணணும். பிகாஸ் ஏஐடிஎஸில் நிறையா நீங்கள் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிளியராக தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் டேட்டா சயின்ஸோட பேசிக்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இல்லை ஏஐஎம்எல் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏஐடிஎஸோட ஏஐஎம்எல் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் 75% சொல்லியிருக்கீங்க. இந்த 71% கட் ஆஃப் போதுமான இல்லை கவுன்சிலிங்காக. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அது ஒரு காலேஜில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நிறைய பேருக்கு இந்த கட் ஆஃப் எப்படி பார்க்கறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் எப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்போவுமே நம்ம 200க்கு கட் ஆஃப் பார்ப்போம். நீங்கள் 100க்கு கட் ஆஃப் பார்க்குற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற ஃபார்முலாவிலேருந்து வர ஆன்சரை நீங்கள் டிவைட் பை 100 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி, அதாவது பாட்னி, ஜுவாலஜி தனித்தனியாக மார்க் எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை மொத்தமாக பயாலஜி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி. ஓகேங்களா? ஸோ பயாலஜியை ஆட் பண்ணிக்கிட்டு பாட்னி ஜுவாலஜியை ஆட் பண்ணி பயாலஜின்னு வரும் இல்லையா, அந்த பயாலஜி டிவைட் பை 2, அதுக்கப்புறம் அதோட கெமிஸ்ட்ரியை டிவைட் பை 4, தென் ஃபிசிக்ஸ் டிவைட் பை 4. இதை 3ஐயும் பண்ணிவிட்டு இது மூணோட ஆன்சரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 கிடைச்சிடும். இன்கேஸ் நீங்கள் 100க்கு வேணும் அப்படின்னா அதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 100க்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கட் ஆஃப் செக் பண்ணணும். அண்ட் இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க, லைக் பிடெக் பயோடெக்னாலஜி எடுக்கலாமா, பிடெக்லேயே பிஎஸ்சி சிஎஸ்லேயே ஐஓடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்படி எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே வேறு ஸ்ட்ரீம்ஸ். பயோடெக்னாலஜி எடுத்திங்கன்னா நீங்கள் பேராமெடிக்கல் ஓரியன்டட் ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் ஆவீங்க. வேறஸ் ஐஓடிங்கிறது கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் ஓரியன்டட் ஸ்ட்ரீம்ஸ். ரெண்டும் அதோடைய ஸ்ட்ரீம்ஸ் நல்ல கோர்சஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் விருப்பம்ன்றதை முடிவு பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகலாம். 2 படித்தாலும் வேல்யூ இருக்குது. 2 படித்தாலும் ஃபாரின்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேறஸ் நீங்கள் மறுபடியும் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ் அதோடைய தரங்கள் மேலையும் கீழையும் இறங்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சர்ச் பண்ணி நல்ல காலேஜாக, டாப் 10 காலேஜஸ், இந்த மாதிரியான காலேஜஸில் பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பார்க்கலாம். நீங்கள் சியூடி எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் காலேஜஸ் கிடைக்கும். இல்லை எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்பியர் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாடரேட்டான காலேஜில் ஓரளவுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆவரேஜான ஃபீஸஸ் தான் உங்களுக்கு இந்த கோர்சஸ் எடுக்கலாம். ஐஓடி எடுத்தீங்கன்னா அதோடைய ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுதி சைடு, துபாய் சைடுலாம் நல்லா வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக அங்கே அப்ரோச் பண்ணலாம். வேறு பயோடெக்னாலஜி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் வெறும் பிடெக் பயோடெக்னாலஜி இல்லை பேசிக் பயோடெக்னாலஜி மட்டும் ஸ்டாப் ஆகாமல் நீங்கள் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஸோ இப்போக்கி கேள்வி கேட்டாங்க எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கான கேள்விகளுக்கு நாளைக்கு பதில். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.